20/4/2026 சித்திரை மாதத்தின் 7ஆம் நாள் திங்கட்கிழமையில அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை இன்னைக்கு காலையில 11:12 வரைக்கும் இருக்குங்க. இந்த நாளில் நான் நேற்று எதுவும் வாங்கலைங்க. இன்னைக்கு தான் ரோகிணி நட்சத்திரமும் கூடி வருது. அதாவது திருதியை திதியும் ரோகிணி நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாளில் வரக்கூடியது அக்ஷய திருதி. ஆனால் நேற்றுலேருந்தே திருதியை திதி இருக்கிறதுனால அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்குறவங்க நேற்றுலேருந்தே வாங்குறாங்க. இன்றைய தினத்தை தான் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தோடு இணைந்து வருது. காலை 11:12 வரைக்கும் இருக்குது. நீங்கள் தங்கம் வாங்கினாலும் சரி, வெள்ளி, கல்லுப்பு, மஞ்சள் தூள், நெல்லிக்கனி, நீங்கள் என்ன பொருட்கள், நவதானியங்கள், என்ன பொருட்கள் வாங்கினாலும் சரிங்க, பூஜை அறையில் தவறாமல் நெய் தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின பொருளை வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது 1000 பேருக்கு இன்றைக்கி நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும். 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். 1000 பேருக்கு எங்களால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதற்கு உண்டான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நான் இந்த பதிவில் சொல்ல இருக்கிறேங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு கல்கண்டு வாங்குங்க, அல்லது ஒரு 5 ரூபாய்க்கு நாட்டு சக்கரை வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும். எறும்புகளுக்கு 1000 பேருக்கு உணவளிக்கிறது நம்ம கொஞ்சம், இப்போ நான் சொன்ன அளவை கொண்டு போய் நீங்கள் ஒரு விருட்சத்துக்கு அடியில் போட்டிங்கன்னா பல ஆயிரம் எறும்புகளுக்கு அது உணவாகும். அப்போ இந்த நாளில் நீங்கள் பல ஆயிரம் உயிரினங்களுக்கு நீங்கள் உணவளித்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எறும்புக்கு நாட்டு சக்கரை அல்லது கல்கண்டை வாங்கி ஏதாவது ஒரு விருட்சத்துக்கு அடியில் முடிஞ்சால் அதோட சேர்த்து நீங்கள் பச்சரிசியும் போடலாம். ஏன்னா இன்றைய தினம் சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமை. பச்சரிசியும் நாட்டு சர்க்கரையும் அல்லது பச்சரிசியும் கல்கண்டையும் சேர்த்து நீங்கள் ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் தூவி விடுங்க. இந்த பதிவை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் செல்வம், செழிப்பு, நிம்மதியோடு வாழணும்னா கர்ம வினை தீரணும். கர்ம வினை தீரணும்னா முடிந்த அளவு நாம் மற்ற உயிர்களுக்கு உணவளிக்கணும். நம்மளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவளிக்க முடியலனா கூட எறும்புகளுக்கு உணவளிக்கக்கூடிய வசதி எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை இன்று தவறாமல் செய்யுங்க. 11:12 வரைக்கும் தாங்க நீங்கள் திருதியை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் அதுக்கப்புறம் தான் அந்த பதிவையே பார்த்தேன். அதுக்கப்புறம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கிறதோ, என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ, அந்த நட்சத்திரத்திற்குரிய திதிக்குரிய சக்தி பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே கண்டிப்பாக இருக்கும். அதனால் இரவுக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.